சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் 253வது வீர வணக்க நினைவு நாளையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை. ஆகஸ்ட் 20ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் திருவுருவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. திருச்சி மாநகராட்சியில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 20ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. விடியா ஆட்சியில் திருச்சி மாநகரில் 3 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை பணிகளில் ஆமை வேகம். பணிகள் தாமதத்தால் போக்குவரத்துக்கு லாயக்கற்ற நிலையில் சாலைகள் இருப்பதாக கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். திருச்சி மாநகரில் அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டதாக விடியா அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விடியா மாநகராட்சியை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ப மோகன் தலைமையில் வரும் 20ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நீட் விவகாரத்தை எழுப்பாமல் 40 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என விடியா கூட்டணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. வாரிசு அமைச்சர் சொன்ன அந்த நீட் ரத்து ரகசியம் எப்போதுதான் வெளியே வரும்? இன்னும் எத்தனை மாணவ செல்வங்கள் உயிரிழப்பதை நாம் பார்க்க வேண்டும் என விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் சிலம்ப வேளங்காடு பகுதியைச் சேர்ந்த மாணவர் தனுஷ் நீட் தேர்வில் தேர்ச்சி எடுத்ததால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. நீட் ரத்து விவகாரத்தில் மாணவர்களை ஏமாற்றும் விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். நீட் விவகாரத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளும் மாணவர்களின் இரத்தக்கரைகள் தனது கைகளில் இருப்பதை விடியா முதலமைச்சர் உணர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். இனியாவது நீட் ரத்து குறித்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருப்பின் மேற்கொள்ளுமாறு விடியா திமுக முதலமைச்சருக்கு வலியுறுத்தல். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்க முயற்சித்து வரும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் நிர்வாகத்தை மாற்ற முயற்சிக்கும் நடவடிக்கைகளை கைவிடவில்லை எனில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என விடியா அரசுக்கு எச்சரிக்கை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, தமது தலைமையிலான அம்மா அரசு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்ததாக சுட்டிக்காட்டிய கழக பொதுச் செயலாளர், விடியா திமுக அரசு கள்ளர் மாணவர் விடுதிகளை தொடர்ந்து கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளையும் பள்ளி கல்வித்துறைக்கு மாற்று முயற்சிகளில் இறங்கியிருப்பதாக கடும் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கிடப்பில் போட்டது விடியா திமுக அரசு. 10% பணிகளை முடிக்க 3 ஆண்டுகள் காலதாமதம் செய்து தற்போது பொம்மை முதலமைச்சர் திறந்து வைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே எஞ்சிய பணிகளை முடித்து திறந்திருந்தால் 3 மாவட்ட விவசாயிகளின் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சேலம் மாவட்டம் தலைவாசலில் அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் முடிந்த கால்நடை பூங்காவை உடனே திறக்க வேண்டும். கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மின் கட்டணம், சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை உயர்த்தியதுதான் திமுக அரசின் சாதனை. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எட்டிமடையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் ஏதாவது கேட்கிறாங்களா? நீ பெரியார் எப்படி இருக்கு? நீ எந்த மருந்துக்கு தடுப்பு மருந்தே கிடையாது. அவன் எந்த துறை வேலை செய்யறது இல்ல. அது மக்களுக்கு தெரியும். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும் திரும்ப மின்கட்டண உயர்வு பண்ணிட்டாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தொழிலே இல்லை யாருக்கும். அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட
திமுகவுக்கு ஓட்டு போட தயாரா யாருமே இல்ல மக்கள். உண்மைதான். கோவை மாவட்டம் எட்டிமடையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைத்துக் கொண்ட எட்டிமடை திமுக பேரூராட்சி வார்டு செயலாளர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோருக்கு வாழ்த்தி வரவேற்பு. 2026 அதிமுக ஆட்சி மீண்டும் வளர்ந்ததும் விடுபட்ட நிறுத்தப்பட்ட திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவோம். திமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை என அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. கண்டிப்பா மீண்டும் அம்மாவுடைய கோட்டையாக எம்ஜிஆருடைய கோட்டையாக மாறும். 26ல எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். மீண்டும் திமுக விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நாம் செய்வோம் என்று சொல்லி, அதே போல 2026ல திமுகவுக்கு இன்னைக்கு யாரு வந்தாலும் சரி, ஏழைகள், நடுத்தர வர்க்கம், தொழிலதிபர்கள், அரசு ஊழியர் கூட இந்த திமுக ஓட்டு போட தயாரா இல்ல. திருப்பத்தூர் அருகே பயணிகளை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடி திடீரென உடைந்து விழுந்ததால் பரபரப்பு. சட்டமன்றத்தில் வாயால் வடைசுடும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எப்போது தனது துறையை கவனிப்பார் என மக்கள் கேள்வி. சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையிலான 63 மின்சார ரயில்கள் ரத்தானதால் நீண்ட நேரம் நடைமேடையில் காத்திருந்த பயணிகள். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை புறநகர் ரயில் இயக்கப்பட்டதால் முண்டி அடித்துக்கொண்டு ஏறிய பயணிகளால் தள்ளுமுள்ளு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அரசு பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் சிதிலமடைந்த பள்ளி கட்டடங்களை சீரமைக்காமல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆழ்ந்த உறக்கம். தஞ்சை மாவட்டம் பாப்பநாட்டில் கூட்டு பாலியல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மறுத்த விவகாரம். சம்பவம் நடந்த நாளில் பணியில் இருந்த மருத்துவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என விளக்கமளிக்க ஒரத்தநாடு நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே விற்பனைக்காக பைக்கில் கொண்டுவரப்பட்ட 4.5 கிலோ கஞ்சா சிக்கியது. சில்லறை வியாபாரிகளை தொடர்ந்து பிடித்து கணக்கு காட்டி வரும் போலீசார் எப்போது மொத்த வியாபாரிகளை பிடிப்பார்கள் என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலை மண்ணறை பகுதியில் 400 கிலோ குட்கா சிக்கியது. பெங்களூருவிலிருந்து ஊத்துக்குளிக்கு குட்கா மூட்டைகள் கடத்தப்படும் வரை விடியா அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடரும் போதைக்காளான் விற்பனை. போதைக்காளான் விற்பனையை தடுக்க முடியாமல் 5 பேரை கைது செய்து கணக்கு காட்டும் போலீசார். சிதம்பரம் அருகே பாட்டியின் பாதுகாப்பில் வளர்ந்த 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தந்தை மற்றும் சித்தப்பா போக்சோவில் கைது. விடியா ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் வாளாந்தரவையில் மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மனவளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளி நிர்வாகி போக்சோவில் கைது. விடியா ஆட்சியில் தனியார் மனவளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளி மற்றும் காப்பகங்களை கண்காணிக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூரு விமான நிலையத்தில் அபுதாபியிலிருந்து கடத்தி வரப்பட்ட 7.5 கிலோ தங்கம் சிக்கியது. 5 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கத்தை கடத்திய சென்னையைச் சேர்ந்த 2 பயணிகளிடம் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் குறுக்கே விழுந்த மரத்தால் போக்குவரத்து பாதிப்பு. நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் சுற்றுலா பயணிகள் அவதி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து 26,000 கன அடி உபரி நீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
திண்டுக்கல்லில் கண்வலிக்கிழங்கு விதைகளை அதிக விலைக்கு வாங்குவதாக கூறி 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. மோசடி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி பகுதிகளில் திட்டமிடலின்றி நடக்கும் அம்ருத் திட்ட பைப்லைன் பொருத்தும் பணிகள். தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மழை நீருடன் கால்வாய் நீரும் சேர்ந்து தேங்கிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விழுந்து காயம். சேலத்தில் ஏழைகளின் ஊட்டி என கொண்டாடப்படும் ஏற்காட்டில் வார விடுமுறையை கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகள் கிளியூர் நீர்வீழ்ச்சியில் குளித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. ஆவணி மாத மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை திருவண்ணாமலையில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். பிரதோஷ நேரத்தில் பிறை வலம் வந்து சிவபெருமானை தரிசித்து பக்தர்கள் பரவசம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஸ்ரீ விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் களை கட்டிய ஆவணி மாத சனி மகா பிரதோஷ உற்சவம். யுக்ரைன் நாட்டில் அணுமின் சக்தி உற்பத்தி நிலைய எல்லைக்குள் நடைபெற்ற ட்ரோன் தாக்குதலால் விபரீதம். அணுமின் சக்தி நிலைய பாதுகாப்பு மோசமடைந்து வருவதாக சர்வதேச அணுசக்தி ஆற்றல் மையம் எச்சரிக்கை. வேலைவாய்ப்பு அறிவிப்பில் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் மத்திய பணியாளர் தேர்வாணையம் UPSC அராஜகம். இணை செயலாளர், இயக்குனர் மற்றும் துணை செயலாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான வேலைவாய்ப்பு பறிபோனதால் பலரும் அதிர்ச்சி.